நமக்கு இந்த இடத்த வந்து அதிமுகவுக்கு சாதகமா பேசணும் அப்படின்னு எந்த ஒரு மோட்டிவும் கிடையாதுங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா, அங்க திமுக ஒரு பாயிண்ட்ஸ் வேலிட் பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வைக்கிறாங்கல்ல, அதுக்கு எதிராக என்னென்ன சாத்திய கூறுகள் இருக்கு, என்ன லாஜிக் இருக்கு, எந்த லாஜிக்கை மறைச்சிட்டு திமுக பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதிமுகவுக்கு இந்த வாய்ப்பு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். திமுக இப்போ என்ன ஒரு வேலையை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்க 2021ல கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை செய்யாம இருக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் இப்ப 2026ல அதிமுக வந்து ஒரு 10 வாக்குறுதிகள் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. இன்னும் திமுக தரப்புல இருந்து வாக்குறுதிகள் வெளியிடப்படல. இதுல திமுக என்ன கேம் பிளே பண்றாங்க அப்படின்னா, இத மாதிரி அதிமுக இந்த வாக்குறுதிகள் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்கல்ல, அந்த வாக்குறுதிய அதிமுகவால நிறைவேற்ற முடியாது, அதிமுக சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறத திமுக தரப்புல இருந்து கையில எடுத்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வன்மம், திமுகவால செய்ய முடியாத விஷயத்த அதிமுகவாலையும் செய்ய முடியாதா அப்படிங்கிறத விளக்கக்கூடியதுதான் இந்த வீடியோ. ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன். 2021ல திமுக தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு ஒரு 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுல கிராமப்புற மக்களை கவரக்கூடிய ஒரு வாக்குறுதியா என்னவா இருந்தது அப்படின்னா, 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி ஊரக திட்டம் இருக்கு இல்லையா, சோ அந்த திட்டத்தை வந்து, அந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து நாங்க 150 நாளா மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வாக்குறுதியா 2021ல கொடுத்திருந்தாங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, சம்பளம் கூட சரியா 100 நாள் வேலை பார்த்தா அந்த மக்களுக்கு வந்து போய் சேராம இருந்தது. அதுக்கு திமுக என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, மத்திய அரசு இப்ப 100 நாள் வேலை அந்த சம்பளம் கொடுக்கிறது இருக்குல்ல, அந்த பணத்தை வந்து முழுசா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்காது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்காது. 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து நீ 40யா நான் 60, இல்ல நீ 60யா நான் 40 அப்படின்னு ஒரு கால்குலேஷன்ல தான் அந்த சம்பளம் அப்படிங்கறத கொடுப்பாங்க. அதுக்கு திமுக என்ன சொல்லுச்சு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஃபண்ட் அப்படிங்கறத கொடுக்கல, ஃபண்ட் அப்படிங்கறத ஒதுக்கல, அதனாலதான் அந்த சம்பளம் கொடுக்கறதுல டிலே ஆகுது, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வச்சாங்க. இவங்க 100 நாளை 150 நாளா மாத்திரம் அப்படிங்கிற ஐடியாவில இருந்து போயிட்டு 100 நாள் வேலை செஞ்சவங்களுக்கே சரியா சம்பளம் கொடுக்க முடியாத நிலை அப்படிங்கிறது இங்க போயிட்டு இருந்தது. அதுக்கு மத்திய அரசை நம்ம திமுக வந்து குற்றச்சாட்டை வச்சாங்க. அதுக்கு மத்திய அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆதாரப்பூர்வமா நிர்மலா சீதாராமன் அவர்களே இதை பத்தி பேசியிருந்தாங்க. நாங்க ஆல்ரெடி இந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு இவ்வளவு ஃபண்ட் அப்படிங்கிறத ஒதுக்கி இருக்கோம். அத இல்லீகலா இவங்க கட்சிக்காரங்க ஒரே நபர் பேர்ல வந்து பல அட்டை போட்டுட்டு அவங்களுக்கு சம்பளம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்த பெரும்பாலான அந்த பணத்தை வந்து திமுக ஆட்டைய போட்டிருக்கு, ஊழல் செஞ்சிருக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்துல. சோ என்ன இந்த 2-3 வருஷத்துல என்ன செஞ்சீங்க, எப்படி இது நடந்தது, யாராருக்கு சம்பளம் கொடுத்தீங்க அப்படிங்கிற விஷயத்த டிரான்ஸ்பரண்டா சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க மிச்சம் இருக்கக்கூடிய ஃபண்டை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொன்னாங்க. ஆல்ரெடி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசு அவங்க ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு ஊழலில நடக்குது அப்படிங்கிற சந்தேகம் மத்திய கவர்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபண்டை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சாங்க. சரி, ஃபண்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்கல்ல, ஒரு நியாயமான நான் சரியாதான் இதை நடத்தினேன் அப்படின்னு வாய்க்கிலேயே வெளியில பேசுறாங்கல்ல, இதாங்க நடந்தது. இந்த 3 வருஷத்துல இதான் நடந்தது. ஏதாவது தப்பு இருந்தா என் கட்சிக்காரனா இருந்தாலும் பிடிச்சி உள்ள போடுங்க, இருக்கக்கூடிய ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக நெஞ்சை நிமித்திக்கிட்டு போயிருந்தது அப்படின்னா, இவங்க 100 நாள் வேலை திட்டத்துல எந்த ஒரு தவறும் செய்யல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அங்கிருந்து நிர்மலா சீதாராமன் எவ்வளவு தெளிவா இதை பத்தின டேட்டா வெளியிட்டாங்களா, இந்த ஊர்ல வந்து இத்தனை பேரு, ஒருத்தவன் பேர்ல இத்தனை அட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி அது முதற்கொண்டு நிர்மலா சீதாராமன் வெளியில பேசுறதுக்கு அப்புறம் திமுக கப்சிப் அப்படின்னு அப்படியே அமைதியா ஆயிடுச்சு. சோ இத மாதிரி ஒரு நெருக்கடியில இருக்கக்கூடிய திமுக 100 நாள் வேலையை எங்க 150 நாளா மாத்த முடியும்? சரி, செஞ்ச தப்புக்கு தான் இப்படி பண்ணுது அப்படின்னா, இன்னொரு விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப ரீசெண்டா ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நாங்க 125 நாளா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மகாத்மா காந்தி அந்த ஊரக வேலை வாய்ப்பு ஊரக வளர்ச்சி திட்டமா, சோ அந்த திட்டத்தை வந்து அதை பேரை மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு திமுக அங்க என்ன பண்ணலாம்? நீங்க வந்து 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா மாத்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்க 150 நாளா மாத்துவோம்னு சொன்னோம், எங்களால முடியல, நீங்க 125 நாளா மாத்துறீங்க, அது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் பேரை மாத்தாதீங்க, மகாத்மா காந்தி பேரை ஏங்க மாத்துறீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா நம்ம திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த 100 நாள் அந்த வேலை 125 நாளா மாத்தப்பட்டது இல்ல, அதை பத்தி எங்கேயுமே பேசலீங்க. அத மாதிரி மத்திய அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டதே இந்த திமுக பேசவே இல்லை. பேசுனது எல்லாமே பேரை மாத்திட்டாங்க, மகாத்மா காந்தி பேரை மாத்திட்டாங்க அப்படின்னு மட்டும்தான் வன்மத்தோட திமுக செயல்பட்டது. சோ 100 நாள் வேலை திட்டத்துல திமுக அதை 150 நாளா மாத்த முடியாததுக்கு பின்னாடி இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு ஊழல் அப்படிங்கிறது இருக்கு. சரிப்பா, இப்ப அதிமுக வந்து 2021 திமுக 150 நாளா மாத்தோம்னு சொன்னாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு, மாத்த முடியல. ஆனா இப்ப அதிமுக சொல்லியிருக்காங்களே, அதிமுகவால மட்டும் அதை எப்படி செய்ய முடியுமா, சாத்தியமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மத்திய கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அமித்ஷா இல்ல நிர்மலா சீதாராமன், மோடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இடையில ஒரு நல்ல இணக்கம் அப்படிங்கிறது இருக்கு, ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது இருக்கு. எப்பொழுதுமே ஒரு மாநில அரசு ஃபைட் பண்ணலாம், மாநில உரிமைக்காக ஃபைட் பண்ணலாம். அதிமுகவும் மாநில உரிமைக்காக பல இடங்கள்ல ஃபைட் பண்ணியிருக்கு. ஜெயலலிதா அவர்கள் பல இடங்கள்ல மத்திய கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போட்டு நமக்கான உரிமைகளை வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்காக மத்திய அரசு என்ன கொண்டு வந்தாலும் நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிற மனநிலைமை, ஒரு மட்டமான மனநிலைமையில, அந்த மனநிலைமையில தான் இப்ப திமுக இருக்காங்க. ஆனா அதிமுக எந்த இடத்த இறங்கி போகணுமோ இறங்கி போறது, எந்த இடத்த மத்திய அரசு கூட இணக்கமா போகணுமோ போறது அப்படிங்கிறத நீண்ட நாளா, இப்ப மட்டும் கிடையாது, ரொம்ப நாளாவே அந்த விஷயத்தை வந்து அதிமுக ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மத்திய அரசு கூட ரொம்ப இணக்கமா இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது, மோடி வந்து ஸ்டேஜ்ல எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை வச்சு நாம புரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கப்போ அதிமுக வராங்க அப்படின்னா மத்திய அரசுடைய அந்த ஃபண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப எளிதா அதிமுகவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இவங்க அதிமுகவும் ஒரு நல்ல நிர்வாகம் செஞ்சு அதுல எதுவும் ஊழல் நடக்காம, ஆல்ரெடி திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்லாம் பார்த்துட்டாங்கல்ல, அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து வெளியிட்டதையும் இவங்க பார்த்துட்டாங்கல்ல. அப்படிங்கிறப்போ இந்த தப்புலாம் திமுக ஆட்சியில் நடந்தது, சோ இதெல்லாம் நாங்க சரி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100 நாள் வேலை திட்டத்துல சரி செஞ்சு அதை 150 நாளா மாற்றுவதற்கான முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட்டும் அதிமுகவுக்கு இருக்கும். அங்க இருந்து அவங்களும் ஃபண்ட் கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா அதிமுகவால மாத்த முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, திமுக வந்து நாங்க வந்தா சிலிண்டருக்கு 100 ரூபா 150 ரூபா ஏதோ ஒரு ரேட் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், மானிய விலையில் சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்பயும் ஒரு மானியம் கிடைக்குதுப்பா, 100 ரூபாயோ 150 ரூபாயோ, அது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்கறது கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது. திமுக நாங்க வந்தா சிலிண்டரை வந்து மானிய விலையில கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டிருந்தாங்க. பட் அவங்களால அதை கொடுக்க முடியல அப்படிங்கிறத தாண்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் இருந்தா தானே கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியே பண்ணுவோம். திமுகவுக்கு அந்த எண்ணமே கிடையாது, சொல்றதோட சரி, செயல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சோ அப்படி திமுக இருந்துட்டு இந்த சூழல்ல இப்ப அதிமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குடும்ப அட்டைக்கு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் வந்து இலவசமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம உடன்பிறப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க தமிழ்நாடு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு, எங்களால மானிய விலையில சிலிண்டரே நாங்க சொன்ன வாக்குறுதியை எங்களால காப்பாற்ற முடியல, ஆனா அதிமுக வந்து எப்படி 3 சிலிண்டர் இங்க இலவசமா கொடுத்துட முடியும், அவங்க கதை விடுறாங்க, நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2021 இவங்க விடாத கதையா, அந்த கதை எந்த அளவுக்கு நாடி போயிருக்குன்னு தெரியல. ஆனா அவங்க இப்போ அதிமுகவை குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நாம வந்து இதுல அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு கிடையாது, ஆனா திமுக ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அதுக்கு எதிராக வேலிடான பாயிண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம அங்க சொல்லிட்டு இருக்கோம். உண்மையாலுமே திமுக மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எது சொன்னாலும் தமிழ்நாடு சூப்பர்னு சொன்னா கூட தமிழ்நாடு சூப்பர்னு சொல்றாங்க, வேற ஏதோ இவங்க பிளான் பண்ணி வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு சரியில்லைன்னு சொன்னாலும் தமிழ்நாடு எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திமுக எது சொன்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட இவங்க திட்டி தான் பேசுவாங்க. சோ அப்படி இருந்தா எது சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சாலும் நாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இருந்தா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும்ல, நம்ம எது பண்ணாலும் இப்படிதான் திட்டுறான், அவங்க என்னடா பண்ணும் அப்படின்னு வரும்ல. ஆனா அதிமுக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட பாஜக கூட ஒரு நல்ல நெருக்கத்துல இருக்கிறதுனால தேர்தலும் 2024 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் 2029 வரைக்கும் அவங்க ஆட்சி தான் சென்ட்ரல்ல இருக்க போகுது. அதுக்கப்புறம் யார் வருவாங்க அப்படிங்கிறது வேற கதை. பட் இந்த 5 வருஷத்துல இன்னும் ஒரு 3 வருஷம் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இங்க அதிமுகவும் பாஜகவும் ஒரு நல்ல உறவுல இருக்கிறதுனால இந்த சிலிண்டர் விஷயத்தையும் சாத்தியப்படுத்துறது அப்படிங்கிறது, அதிமுக சொன்னதை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திமுக மாதிரி இல்லாம
சொன்னோம் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு போகாம நம்ம சொல்லிட்டோம் சொன்ன வார்த்தைக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த 3 சிலிண்டர் கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம். அதிமுக வந்து அதை கொடுக்குறாங்களா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே மாதிரி திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாங்கல்ல, அந்த விஷயத்த திமுகவால ஜீர்ணிக்கவே முடியலங்க. ஏன் அப்படின்னா இந்த இந்த 2000 அப்படிங்கிற விஷயம் வந்து மக்கள் மத்தியில ரொம்ப போய் சேர்ந்துருச்சு. ஒரு குடும்ப பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மனசுல எடப்பாடி பழனிசாமி வந்தா 2000 கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் பதிஞ்சிருச்சு. சோ அதை இந்த திமுகவால பொறுக்க முடியல. எப்படிங்க எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் கொடுப்பாரு, எங்களால 1000 ரூபாயே கொடுக்க முடியல அப்படின்னு இந்த திமுக சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்ற வாக்குறுதியை நம்பாதீங்க, சத்தியமா நம்பாதீங்க, அவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திமுக புலம்ப ஆரம்பிச்சிட்டு இருக்கு. நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிச்சீங்க அப்படின்னா போதும், திமுகவுல இத்தனை அமைச்சர்கள் இத்தனை எம்பிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க சொத்துல ஒரு சில பகுதிகளை எடுத்தாவே நீங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளவு பணம் மாசம் மாசம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு சொத்தை ஒரு கட்சியே சுருட்டி வச்சு லாபம் சம்பாதிக்கிறப்போ ஒரு அரசு நினைச்சா மாசம் ஒரு 2000 இந்த டாஸ்மாக் வருமானம் இருக்குல்ல அதுல பாதி தான் 55,000 கோடி 60,000 கோடின்னு கணக்கு காட்டுறது வந்து பாதி தான், இன்னும் பாதி வந்து இல்லீகலா நடக்குது. அதை முழுசா லீகலாகனா ஒரு வருஷத்துக்கு ஒரு அரசுடைய டாஸ்மாக் வருமானம் மட்டுமே 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி வரைக்கும் தமிழ்நாட்டு அரசுடைய டாஸ்மாக் வருமானம் மட்டுமே இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பணத்தை இந்த டாஸ்மாக் பணம் பெண்களுடைய கஷ்டத்துல வந்த பணம், அந்த பணத்தை இந்த அரசு வேற எதுக்கும் யூஸ் பண்ணாது, திரும்ப பெண்களுக்கே கொடுக்குறோம் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த நினைச்சு அந்த அரசு செய்யணும்னு நினைச்சா கூட இந்த 2000 ரூபாய் கொடுக்குற விஷயத்த சாத்தியப்படுத்த முடியும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் தமிழ்நாட்டை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட நம்ம இதுவா இருக்கிறப்போ ஒரு நல்ல டச்ல நல்ல வைப்ல இருக்கிறப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இங்க வரும். இவங்க திமுக சொன்னாங்கல்ல, நாங்க அவங்கள கொண்டு வந்து இங்க சேர்த்தவங்க ஃபாக்ஸ்கானை வந்து இங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்கோம்னு இவங்க திமுக சொன்னாங்க. அடுத்த நாளே அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, அவங்க கதை விடுறாங்கன்னா அந்த ஃபாக்ஸ்கானுடைய இந்தியாவுடைய ஹெட்டே வந்து சொல்லிட்டு போனாரு. பட் அப்படி கிடையாது, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஒரு நல்ல வைப்ல இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ரூலிங் பார்ட்டி இருக்கு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் தானா வரும். சோ இத மாதிரி பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க அப்படின்னா இந்த 2000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். பட் திமுக வைத்தறிச்சல்ல ஒவ்வொரு பாயிண்டையும் வேலிடா எடுத்து வைக்கிறாங்களே அதிமுக, ஒவ்வொரு அவங்களுடைய வாக்குறுதி ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் மனசுல போய் சேருது அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. செய்ய முடியாதுன்னா நீங்க உங்க வாக்குறுதியை வெளியிடுங்களேன், நீங்க என்னதான் செய்வேன்னு சொல்றேன்னு நாங்களும் பார்க்க காத்துட்டு தானே இருக்கோம், வெளியிடுங்க. ஏன் கப்சிப்புன்னு இருக்கீங்க? ஏன் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன வாக்குறுதி வெளியிட்டாலும் அது கண்டிப்பா ஃபன் மெட்டீரியலா ட்ரோல் மெட்டீரியலா மாற போகும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா 2021 அவ்வளவு சொல்லி எதுவுமே செய்யல, இப்ப திரும்ப அதே வாக்குறுதி தானே ரிப்பீட் ஆகும் திமுக கிட்ட. உடனே 2021 திமுக சொன்னது 2026 திமுக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு எல்லாம் ஃபன்னா ட்ரோலா மாத்திருவாங்க அப்படின்னு ரொம்ப கப்சிப்புன்னு திமுக இருந்துகிட்டு அதிமுகவுடைய வாக்குறுதி மேல குறை அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த இடத்த வந்து அதிமுகவுக்கு சாதகமா பேசணும் அப்படின்னு எந்த ஒரு மோட்டிவும் கிடையாதுங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா அங்க திமுக ஒரு பாயிண்ட்ஸ் வேலிட் பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வைக்கிறாங்கல்ல, அதுக்கு எதிராக என்னென்ன சாத்திய கூறுகள் இருக்கு, என்ன லாஜிக் இருக்கு, எந்த லாஜிக்கை மறைச்சிட்டு திமுக பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதிமுகவுக்கு இந்த வாய்ப்பு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்றேன். ஆனா என்னதான் வாய்ப்பு இருந்தாலும் அதிமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க நினைக்கணும்ல, செய்யணுங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் வேணும்ல. திமுக மாதிரி எதையும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருந்தா இப்ப நான் சொன்ன எந்த விஷயத்தையும் அதிமுகவாலையும் நிறைவேற்ற முடியாது. பட் திமுக கூட கம்பேர் பண்றப்போ அவ்வளவு மோசமா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நமக்கு பாஸ்ட்ல இருக்கக்கூடிய சில படிப்பினை சொல்லும்ல, ஹிஸ்டரி சொல்லும்ல, யார் எதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ திமுக கூட கம்பேர் பண்றப்போ நிறைய வாக்குறுதிகளை இதுவரைக்கும் அதிமுக நிறைவேற்றி இருக்காங்க. அப்படி பாக்குறப்போ அதிமுக ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த பர்சன்டேஜ் இருக்கும்ல, அது ரொம்பவே அதிகங்க.